நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. நடிப்புல இவர் தாறுமாறு, டைரக்ஷன்ல இவர் மிஞ்ச யாரு, ரைட்டிங்ல படத்தை செதுக்குனாரு, மியூசிக்லயும் ஒரு கலக்குனாரு, அடுக்கு மொழியில பேசி அசத்துவாரு, சென்டிமெண்ட்னு வந்தா வெளுத்து வாங்குவாரு. அவர் முடியோட ஸ்டைல பாரு, மாஸ் காட்டுறதுல ஒரு சூப்பர் ஸ்டார். டிஆர் ஏன் கெத்து, மிச்ச ஆக்டர்ஸ் விட ஒர்த்து, தமிழ் சினிமாவோட சொத்துன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரீசன் நம்பர் 5. இப்போலாம் யூடியூப்ல வீடியோ போடுறவங்க, டிக்டாக் பண்றவங்களாம் கூட ரொம்ப ஈஸியா சினி ஃபீல்ட்ல நுழைஞ்சிடறாங்க. ஆனா ஒரு 40 வருஷம் முன்னாடி சினி ஃபீல்ட்ல நுழையிறதுன்றது, அதுவும் எந்த பேக்ரவுண்டும் இல்லாத ஒருத்தருக்கு எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. பட் அப்போவே நம்மளால முடியும்னு நம்பி விடாம முயற்சி பண்ணி அவருக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி ஒரு தலை ராகம்னு ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்தாரு. அந்த படம் ஹிட்னா சாதாரண ஹிட் இல்ல, ஒரு வருஷத்துக்கும் மேல அந்த படம் தியேட்டர்ல ஓடி இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ரயில் பயணங்கள் அப்படின்னு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. அண்ட் அப்போவே அவர் டைரக்ட் பண்ண படங்கள் எல்லாம் கேமியோ அப்பியரன்ஸ்ல வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு முகம் பழகினதுக்கு அப்புறமா நம்மளாம் ஹீரோ நடிச்சு ஆடியன்ஸ் சேர்த்துப்பாங்களா, நம்ம ஹீரோ நடிச்ச படம் ஓடுமானலாம் யோசிக்காம மறுபடியும் நம்மளால முடியும்னு நம்பி ஹீரோவை நடிக்க ஆரம்பிச்சு ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோவா ஆனாரு. அதுக்கப்புறம் டிஆர்னா பிளாக் பஸ்டர்னா டிஆர். சோ வாழ்க்கையில வெற்றி அடையறதுக்கு தன்னம்பிக்கை எவ்வளவு முக்கியம்னு இவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். Sorry for the interruption. This is only my introduction. During the class examination, you will see my action come direction added with the perfection. In the name of the witness, you're playing with the imitation. That's my conception. No, that is your assumption. Don't get emotion and irritation. You wait and see my further action. ரீசன் நம்பர் 4. அவர் படங்களை டைரக்ட் பண்றது, நடிக்கிறதுன்னு மட்டும் இல்லாம மியூசிக்கும் இவரே போட்டிருக்காரு, சாங்ஸ்க்கு லிரிக்ஸ் எழுதிருக்காரு, சில சாங்ஸ்ல இவரே பாடவும் செஞ்சிருக்காரு. மிச்ச மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஹார்மோனியம் போட்டு பியானோலாம் வச்சு மியூசிக் போடும்போது இவர் வாயிலே மியூசிக் போடுவார். இளையராஜா சார் மாதிரி பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருந்த டைம்லயே டிஆர் பாட்டு ஹிட் ஆயிருக்கு. எப்போ ரேடியோ ஆன் பண்ணாலும் டிஆர் பாட்டு ஓடுற அளவுக்கு மியூசிக்ல நம்பர் 1 இருந்திருக்காரு. அப்போலாம் லவ் பண்ணி இந்த பல பேர் இவர் பாட்டு கேட்டுதான் ஃபீல் பண்ணிருப்பாங்க. இவர் படத்துக்கு மட்டும் இல்லாம மிச்ச படங்களையும் சேர்த்து மொத்தமா 34 படங்களுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது. போக போக சினிமோட்டோகிராஃபியை இவரே பண்ண ஆரம்பிச்சாரு. 1983ல வந்த தங்கைக்கு ஒரு கீதம் அப்படின்ற படத்துல இருந்து ப்ரொடக்ஷனும் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ ஜாவா சுந்தரேசன் மாதிரி ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட சினி ஃபீல்ட்ல இருக்கிற எல்லா வேலையும் அவர் செஞ்சிருக்காரு. ஸோ சினிமால டிஆர் ஒரு ஆல்ரவுண்டர், பட் சினிமாக்கு வெளியே படிப்புலயும் ஒரு கோல்டு மெடலிஸ்ட். அண்ட் பாலிடிக்ஸ்னு வந்தா டிஎம்கேல கொள்கை பரப்பு செயலாளராக இருந்திருக்காரு. அண்ட் ஒரு பத்திரிகையாளராக கூட இருந்திருக்காரு. ஸோ எல்லா ஃபீல்ட்லயும் டிஆருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த டயலாக் பஞ்ச்லாம் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணல சார். என்ன ஏரியா ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க ஒன்று சொன்னீங்களே, இதுல என்னன்னு கேட்டால் இந்த சிக்கிட்டி வாதியார் வரைய வரைக்கும் தான் இந்த தாளெல்லாம் போடுவேன். ஆனால் வாதியார் பாடம் எடுத்தால் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா படித்த ஸ்கூல் டிசிப்ளின், ஒழுக்கமே உயிர். இந்த இசை ஞானம் என்பது அது எங்கே போனாலும் சார், நான் என்ன சவுண்ட் ஆஃப் மியூசிக் எதை எடுத்தாலும் இந்த மியூசிக் சத்தத்தை தேடிக்கிட்டே இருந்தேன். ரீசன் நம்பர் 3. நம்மளை பொறுத்த வரைக்கும் சினிமால பிரம்மாண்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது ஒரு டைரக்டர் சங்கர். ஏன்னா அவர் படங்கள்ல கிராபிக்ஸ்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அவருக்குலாம் முன்னாடியே கிராபிக்ஸ்லாம் இல்லாம பெரிய பெரிய செட்டு போட்டு பிரம்மாண்டத்தை காட்டின ஒரு டிஆர். அவர் படத்தோட சாங்ஸ்லாம் ரேடியோல ஓடி ஓடி பயங்கரமா ஹிட்டா இருந்தாலும் அந்த பாட்டுக்கு படத்துல எப்படி செட்டு போட்டிருக்காருன்னு பாக்குறதுக்கே தியேட்டர் போனவங்க பல பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாட்டுலயும் வித்தியாசமா மிகப்பெரிய செட்டு போட்டு எடுத்தவர் இவர். இப்போ வரைக்கும் கூட நிறைய படங்கள்ல சாங்ஸ் செட்டு போட்டு எடுக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்டை கொண்டு வந்த ஒரு டிஆர் தான். சோ டிஆர் ஒரு ட்ரெண்ட் செட்டர். காதல் செய்யாதே, கற்ப கேட்காதே, தேடி தொடாதே, தேடி வராதே. ரீசன் நம்பர் 2. இவர் எடுத்த முக்காவாசி படங்கள்ல நியூ ஃபேஸஸ் தான் மெயின் கேரக்டர்ஸ்ல வச்சிருப்பாரு. ஒவ்வொரு படங்கள்லயும் புது ஹீரோயின் வச்சு எடுக்கிறது இவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் ஆயிடுச்சு. அமலா, நளினி, ஜோதி, ஜீவிதா, மும்தாஜ் இந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் இவர் படம் மூலியமா தான் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க. அண்ட் ஃபீல்டை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு வரைக்கும் மீம்ஸ் மூலியமா நம்மள சிரிக்க வச்சிட்டு இருக்கிற வடிவேல் சாரே நம்ம டிஆர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. ஸ்டார் வேல்யூக்காக படங்கள் ஓடி இந்த டைம்ல ஒரு புது ஹீரோவை நடிக்க வச்சு அந்த படத்தையும் ஸ்டார்ஸ் நடிச்ச படத்தை விட நல்லா ஓட வைக்கிறதுலாம் சாதாரண விஷயமே இல்ல. சோ அந்த படங்கள்லாம் ஓடுனது ஹீரோக்காக இல்ல, டிஆரோட கதைக்காக, மியூசிக்காக, அவரோட டைரக்ஷன் ஸ்டைலுக்காக. ஒரு துணியை கூட தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருந்தால் அது கந்தலாகிறது. ஒருவரை பற்றி தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருந்தால் அது காதலாகிறது. வாழ்க காதல். ரீசன் நம்பர் 1. ரைட்டிங் டைரக்ஷனே வித்தியாசமா பண்ண இவர் ஹீரோவை நடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது மிச்ச ஹீரோஸ் மாதிரி இல்லாம தனக்குன்னு யூனிக்கா ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணாரு. 80sல வந்த படங்கள் எல்லாம் தாடியோட யாரையுமே பார்க்க முடியாது. எப்பவாவது ஹீரோக்கு லவ் ஃபெயிலியர் ஆகி சோகமா இருந்தா மட்டும்தான் தாடி வச்சிருப்பாரு. ஆனா டிஆர் தாடியவே அவர் ஸ்டைலா மாத்தினாரு. மத்த ஆக்டர்ஸ்லாம் ஃபைட் சீன்ஸ்ல கூட தலை கலையாம இருக்கும்போது இவர் முடிய ஆட்டி ஆட்டி சூள கருப்பு அடிடா அதை சொல்லிக்கிட்டே புடிடான்னு ரைமிங்க டயலாக் பேசி ஃபைட் பண்றதை ஆடியன்ஸ் ரசிச்சாங்க. கும்தளக்கர கும்மா இத வாங்கிக்கடா சும்மா.
அது மட்டும் இல்ல 1% கூட வல்காரிட்டி இல்லாம உயிருள்ள வரை உஷா, மைதில் என்னை காதலின் லவ் ஸ்டோரி எடுத்து யங்ஸ்டர்ஸையும் கவர் பண்ணிட்டாரு. அந்த தியேட்டருக்கு டர்க்கி டிராவல் கொண்டு போற அளவுக்கு சென்டிமெண்ட் சீன் வச்சு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணிட்டாரு. இப்போ இருக்கிற ஆக்டர்ஸை விட பெரிய ஃபேன் பேஸ் 80sலயே வச்சிருந்த ஒரு டிஆர். ஆடாய மச்சி வாழைக்க பச்சி உடம்ப பிச்சி பொட்டுடுதம் பச்சி ஆடாய மச்சி வாழைக்க பச்சி உடம்ப பிச்சி பொட்டுடுதம் பச்சி. சோ இதெல்லாம் தான் டிஆர் ஏன் பெஸ்ட் அப்படின்றதுக்கு 5 ரீசன்ஸ். அண்ட் ஏன் சார்பாவும் என்னோட 17,000 சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாவும் ஹாப்பி பர்த்டே தலைவா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.